أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த வியாழக்கிழமை போது நடந்து வரும் மார்க்க வகுப்பிலே செய்திகளை ஆராய்ந்து நம்புதல் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அதை சொல்லுகின்ற நேரத்தில் நான் ஒரு முன்னுரையாக ஆரம்பமாக 2 விஷயங்களை சொல்லிக் கொள்ளலாம் நினைக்கிறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் வெறும் வணக்க வழிபாடுகள், தொழுகை, இபாதத்து போன்றவைகளை மாத்திரம் சொல்லுகின்ற ஒரு மார்க்கம் உண்டு. அவைகள் மிகப்பெரிய ஒரு அம்சமாக இஸ்லாத்தில் இருந்தாலும், மிக முக்கியமான அடிப்படையான அம்சங்களாக அவைகள் இருந்தாலும், அது இஸ்லாத்துடைய ஒரு பகுதி, அது இஸ்லாத்துடைய பிரதான பகுதி என்று கூட என்ன செய்யலாம், நாம் சொல்லலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் யார் இந்த இஸ்லாத்தை உள்ளத்தால் ஆழ்ந்து கற்கிறார்களோ, அதை படிக்க வேண்டும் என்று அதில் ஈடுபடுகிறார்களோ, முழுமையாக அல்லாஹ் தஆலா எவருக்கு அந்த மார்க்க அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக வழங்குகிறாரோ, அவர்களால் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் சரியான பார்வையில் பார்க்க முடியும். நிறைய சாதிக்க முடியுமான்னு கேட்டால் அது இரண்டாவது. திறமை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்வார்கள், சாதிப்பார்கள். ஆனால் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய முடியும், பார்க்க முடியும். காரணம், படைத்தவருடைய வழிகாட்டல் யாருக்கு இருக்கிறதோ அவனால் தான் படைப்புகளை புரிந்து கொள்ள முடியும். படைத்தவனுடைய வழிகாட்டுதல் யாருக்கு இருக்கிறதோ அவனால் மாத்திரம்தான் படைப்புகளை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னமா யஷ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை தனது அடியார்கள் அஞ்சுபவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அறிந்தவர்கள் தான் என்பதை மாறி என்ன செஞ்சுட்டாங்க, வளப்படுத்திட்டாங்க. எல்லா சயின்டிஸ்டுகளை கொண்டு போய் போட்டாங்க. விஞ்ஞானிகள் தான் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வை சரியா அந்த அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் என்ற லெவலுக்கு செஞ்சுட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. அப்படியே இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சினார்கள், நபித்தோழர்கள் அஞ்சினார்கள், தாபீன்கள் அஞ்சினார்கள். யாருமே விஞ்ஞானியாக செய்யல இருக்கல. என்ன அர்த்தம் என்று சொன்னால், கண்டுபிடிப்பு, திறமை, அதாவது நிறைவேற்றல் என்பது ஒரு பகுதி, அது திறமையோடு சம்பந்தப்பட்டது. இறைவன் யாருக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தை புரிந்து கொள்கின்ற விஷயம் இருக்கிறது, இந்த உலகத்தை சரியான முறையில் அறிந்து கொள்கின்ற விஷயம், வாழ்க்கையில் சரியான விஷயங்களை செயல்படுத்த வேண்டிய விஷயம், எந்த துறையாக இருந்தாலும் அவைகளை சரியான முறையில் இப்படித்தான் இது இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் இது ஆபத்து, இந்த உலகத்துக்கு நலவு தராது, கெடுதிகளை கொண்டு வரும் என்பதையெல்லாம் யார் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், எவர்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள். இதுல நம்ம தவறாக விளக்கிவிடக்கூடாது. உலமாக்கள் தான் அல்லாஹ்வை சரியாக அஞ்சுவார்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, விளக்கிவிடக்கூடாது. இந்த உலகத்துல என்னது வழிகேடுகள், குஃப்ர்களை எல்லாம் போதித்துக் கொண்டிருப்பவர்களும் யார், உலமாக்கள் தான். அதனால் மார்க்கத்தை அறிந்தவர்கள் விளங்கிக்கொள்ளும். எப்படி மார்க்கத்தை அறிந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் சரியான பார்வையில் பார்க்க முடியும், சரியான முறையில் விளங்க முடியும். அதனால நமது வாழ்க்கையில் தேடுகின்ற முதல் அம்சமாக, முதல் விஷயமாக எது இருக்க வேண்டும், என்பதுதான் இருக்குது. அதாவது இஸ்லாத்துடைய அறிவை தேடுதல் தான் இருக்க வேண்டும். ஏனால் இஸ்லாம் சகல விஷயங்களையும் எங்களுக்கு விரிவாக சொல்கிறது, தெளிவாக சொல்கிறது, முழுமையாக சொல்கிறது. அதனால் இயன்ற அளவுக்கு எங்களது முழுமையான ஒரு பார்வை இந்த மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே இருக்க வேண்டும். இந்த இடத்திலே நான் முன்னுரையாக இவைகள்லாம் சொல்லுவேன். மார்க்கத்தை முழுமையாக அறிந்தால்தான் எனது வாழ்க்கையை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும், எல்லா விஷயங்களும் நாம் சரியாக அணுக முடியும் என்று தெரிந்தவுடன் முதல்ல என்ன ஆசை இருக்கலாம், அப்படி எல்லாம் இந்த இடத்துல நான் எனது வேலைகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று ஆசை, அப்படித்தானே? அப்படி ஒதுக்கி படிக்கின்ற ஆசை. ஆனால் இந்த படிக்கின்ற விஷயத்தை இலகுபடுத்தி வழியை திறந்து கொடுக்க வேண்டியவர்கள் யார்? இந்த மார்க்கத்தை படித்தவர்கள். மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல, மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும், இதுல கடுமையான ஒரு ஆர்வத்தை காட்ட வேண்டும். ஆனா இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், மார்க்கத்தோடு ஆர்வமாக படிக்க வேண்டும் என்று முழுமையாக ஒதுக்கி வர நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களையும் 2 வகுப்போடு முடித்து விடுவோம் என்ற லெவல்ல தான் என்ன செய்கிறது,
மார்க்க வகுப்புகள் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படி நடந்து கொண்டிருக்கு. திடீரென என்ன செய்வார்கள், இன்றைக்கு நாங்கள் மார்க்க சட்டங்களை படிப்போம் அப்படி என்று சொல்லி முதலாவது ஃபிக்ஹ் பாடத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படித்தானே ஃபிக்ஹ் பாடம் ஆரம்பிக்கும். ஃபிக்ஹ்ல முதலாவது என்ன வரும், சுத்தம். இந்த சுத்தம் பாடத்தை முடிக்கிறதுக்கு ஒரு 40 நாள் போயிடும். 40 நாள் முடிச்சு முதுவுக்கு வாரதுக்குள்ள ஒன்றில் அவர் போயிடுவாரு, அல்லது என்ன செஞ்சிடும், இவர் சோர்வடைஞ்சிருவாரு, மறுபடியும் அதை முடிச்சு திருப்பி கல்வியில ஆர்வம் வந்து மறுபடியும் ஒவ்வொரு என்ன செய்வாரு, ஃபிக்ஹ் பாடத்தை தொடர்பாரு. அவரையும் முதல்ல போவாரு சுத்தம். இப்படியே எங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய பேர் சுத்தத்திலே 20 வருஷம் செஞ்சுட்டாங்க, கழிச்சுட்டாங்க. இது உண்மை, எல்லோரும் உணரக்கூடிய ஒரு உண்மை. இதுவைகள் நம்ம பேசாம இருக்க இயலாது. இவைகள் மாற்றப்படணும். மக்களை வந்து நம்ம நான் இங்க வந்து ஒரு மார்க்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன்னா நான் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சு ஆரம்பிக்க கூடாது. மக்கள் எங்க இருக்கிறார்கள் என்று பார்த்து ஆரம்பிக்கும். மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்து என்ன செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். சுத்தத்துடைய நிறைய சட்டங்களை இந்த மக்கள் படிக்காமல் இந்த நாட்டில் என்னது இல்லை, நிறைய படித்திருக்கிறார்கள். வேண்டுமென்றால் ஒரு முராஜா ஒரு திருப்பி ஒரு சப்ஜெக்டை கொடுத்து உறுதிப்படுத்த வேண்டி இருக்குமே ஒழிய மறுபடியும் என்ன அந்த லெவலுக்கு இல்லை. ஆனா இருந்தாலும் கூட 20 வருஷம் அதில் நம்ம நிறைய படித்திருந்தாலும் 10 வருஷம் படித்திருந்தாலும் கூட என்ன நடக்குதுன்னா அதுல கூட அசாசியாத்து கிடையாது, பேசிக்கா கொடுக்கணும், அதெல்லாம் என்ன செய்யல, கொடுப்படவில்லை. இன்றும் சில சகோதரர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. பாத்ரூமுக்கு போற நேரத்துல இடது கால வச்சு போகணும், பள்ளிக்குள்ள போற நேரத்துல வலது கால வச்சு போகணும், வெளியே வர நேரத்துல இடது கால வச்சு வரணும், பாத்ரூம் இருந்து வெளியே வரத வலது கால வச்சு வரணும். ஆனா இவரு ஹதீதே இல்லை, இவரு ஹதீதே இல்லை. ரைஃபு சைடு போது அதெல்லாம் விடுங்க, ஹதீதே இல்லை அப்படி. ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், சுத்தம் என்ற பாடத்தில் இன்றைய நிலைமை, சுத்தம் என்ற பாடத்தில் இன்றைய நிலைய சாராயம் குடிக்க கூடாது, ஹராம், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் உருவெடுக்கிறவருடைய மேல சாராயம் குடிக்க உருவெடுக்கணுமா இல்லையா, எத்தனை பேரால பதில் சொன்னான் இருக்கு? ஒரு 10 பேர், ஒரு 10 வீதமானவர்கள், 5 வீதமானவர். நான் என்ன சொல்றேன் என்றால், இல்ம் என்ற என்ன தெரியுமா, எங்களுக்கு சந்தேகம் வரல. இல்ம் என்று சொன்னா தெரியுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க தெரிஞ்சதுதான் இல்ம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நான் வந்து இதுக்கு முந்தின வகுப்புல, அதாவது நபிகளாருடைய வாழும் சோதனைகள் என்ற வகுப்புல ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தா, அந்த பேர் யாருக்கு தெரியும், யாரும் என்ன செய்யல பதில் சொல்றோம். ஆனா எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். இப்படி இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படவே இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருப்பதாக கேள்விப்படவே இல்லை என்று தெரியும். ஆனா என்ன சொல்ல முடியவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர் என்னது இல்லை என்று சொல்வதற்கு முடியும். அது வந்தால்தான் உங்களால வந்து அது வந்தால்தான். அதனால அர்த்தம் என்ன, நாளைக்கு எவர் கேட்டாலும் இல்லைன்னு தைரியமா சொல்றோம் அர்த்தம் அல்ல, படிக்கணும்னு அர்த்தம். எதை கேட்டாலும் தைரியமா என்னது, சந்தேகமோ இல்லையோ நம்ம சொல்லிட்டு போற அர்த்தம் வந்து. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், மார்க்க அறிவுதான் எங்களுக்கு உலகத்தில் எல்லா விஷயத்திலும் வழிகாட்டல். மார்க்க அறிவு 2 விஷயத்துல இன்னைக்கு வந்து என்னது தடையோட நிற்கிறது. ஒன்று கொடுப்பவர்கள், இரண்டாவது படிப்பவர்கள். இந்த 2 பேர் இடத்துல என்னது நம்ம தவறா நிற்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், மார்க்க அறிவா வாரத்துக்கு ஒரு முறை போனா போதும், அறிவுடைய இயல்பு சொல்லிக்கிறேன். எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து எந்த துறை எடுங்க, வெறும் மார்க்க துறை மட்டுமல்ல, உலகத்துள்ள எந்த துறையும் எடுங்க. அல் இல்மு லா யுதி குல்லஹு இல்லா இதா ஆதைத ஜுல்ல. நீங்க வந்து அல் இல்மு லா யுதி ஜுல்லஹு இல்லா இதா ஆதைத குல்ல. நீங்க வந்து உங்களோட வக்தில உங்களுடைய முழுமையாக கொடுக்காமல் அறிவு ஒரு பகுதி உங்களுக்கு தராது. உங்க லைஃப்ல நீங்க டோட்டலா கொடுத்தீங்கன்னா தான் அறிவு என்ன செய்யும், கொஞ்சமாக உங்களுக்கு தரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து அறிவு எங்களுக்கு வரணும் என்ற மாதிரியான லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. எங்களிடத்தில் சரியான ஆர்வம் இருக்க வேண்டும், சரியான ஒரு அதாவது அதுக்கான தேடி படிக்கக்கூடிய நிலைமை நம்மகிட்ட இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, மார்க்க அறிவென்றால் என்னன்னு சரியாக வரையறுத்து நம்ம படிக்கணும். சோர்வடைந்து விடக்கூடாது. மார்க்க அறிவு இன்றைக்கு நாம் ஏதாவது நம்ம இந்த மாதிரியான மார்க்க சபைகளில் படிப்பதற்கான வழிகள் குறைவாக இருந்தாலும் இன்றைக்கு இணையதளம் என்ன செய்யுது, மிகவும் திறந்த முறையில் எப்படி படிக்கணும் அப்படி படிக்கக்கூடிய நிலைமையில் என்ன செய்யுது, திறந்து விடப்பட்டிருக்கிற இணையதளம். இயங்களும் யார் மார்க்கத்தை வரையறுத்து எப்படி படிக்கணும்னு நினைக்கிறாரோ அவர்களால் என்ன செய்ய முடியும், முழுமையாக படிக்க முடிந்த அளவில் எல்லா வாய்ப்புகளும் எத்தனை மொழியில தேவை. உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வாசிக்க இல்லதா, ஆடியோல தான் படிக்கணுமா, அந்த ஆடியோ மெத்தட்ல என்ன செய்யுது, எல்லா பாடங்களும் வந்துருக்கு. இல்ல வீடியோல பார்த்தா தெரியணுமா, படிக்கணும். ஏன் யாருக்கு சவுண்ட் கேட்க முடியாதோ அவருக்கு என்னது கையசைவின் மூலம் படிப்பதற்கான வழிகள் எல்லாமே இணையதளம் இலகுபடுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அசாசியா தொழில் இவங்களுடைய அறிவுடைய அடிப்படையான விஷயங்களை கூட நம்ம படிப்பதற்கு ஆர்வப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் பொருளாதாரமின்றி வாழ முடியாது, அதில் சந்தேகம் கிடையாது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுப்பான், அல்லாஹ் தஆலா அவர் மீது காட்டிய கருணை சிறப்பு. சிலருக்கு குறைவாக கொடுப்பான், அல்லாஹ் தஆலா அவர் மீது கருணை காட்ட வேண்டும். அர்த்தம் அவருக்கு வைக்கிற சோதனை. இந்த இரண்டையும் புரிந்து கொண்டு படிக்கணும். இறைவனை புரிந்து கொண்டு எமது வாழ்க்கையில் ஒரு பகுதி இந்த அறிவுக்கு என்ன செய்யணும், ஒதுக்க வேண்டும். அந்த அறிவிருந்தால் மட்டும்தான் நாம் சேமிக்கின்ற சொத்தை கூட என்ன செய்யலாம், நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இங்கே கிடைத்தால் இறைவன் ஒரு பணக்காரனுடைய சொத்தை ஒரே நாளில் ஒரே செகண்டில் எப்படியெல்லாம் எடுப்பான் என்று குர்ஆன் சொல்றான் என்பதை பேச வேண்டும். நினைத்தான்னு சொன்னான் இறைவன் நாடினான்னு சொன்னால் நம்ம போட்ட பிளான் எல்லாம் அப்படியே இருக்க எப்படி இலகுவாக என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா எடுப்பான். அந்த மாதிரி எடுப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தனியான அமைப்பு முறைகள், இந்த மாதிரி விஷயத்துல அல்லாஹ்வுடைய நடைமுறைகள் சுனன்கள் வித்தியாசமானவை. அப்ப நம்ம அது எப்ப சரியாக இருக்கும், மார்க்கம் படிக்கிற நேரத்துல தான் என்ன செய்யும், அதுல சரியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் சம்பாதிப்பதற்கு மூளை தந்த அல்லாஹ் தஆலா செலவழிக்க சிலருக்கு மூளை கொடுத்திருக்க மாட்டான். புரிஞ்சுக்கணும், சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல அறிவு கொடுத்திருப்பான், ஆனா அவனுக்கு செலவழிக்க மூளை கொடுத்திருக்க மாட்டான். ஒன்றில் ஒழுங்காக செலவழிக்க மாட்டான் அல்லது செலவழிக்கவே மாட்டான். ஒன்றில் ஒழுங்காக செலவழிக்க மாட்டான் அல்லது செலவழிக்கவே மாட்டான். அப்படி என்ன நடக்கும், தந்த பிள்ளை கூட அந்த பணத்தால பிரயோஜனம் அடைந்திருக்காது, தந்த குடும்பம் பிரயோஜனம் அடைந்திருக்காது, தந்த மனைவிய குடும்பம் பிரயோஜனம் அடைந்திருக்காது. என்ன காரணம், அல்லாஹ் அவனுக்கு ஒரு மார்க்க ஆர்வத்தை கொடுக்கும், எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மார்க்க தூண்டுதலோடு அவன் இருந்தாலும் என்ன செய்வான், அந்த பணத்துக்கு போற ரூட்ல நமக்கு என்ன செய்யும், வந்து கொண்டிருக்கும். ஆக அன்புள்ள சகோதரர், நான் இங்க சொல்ல வருவது என்ன தெரியுமா, மார்க்க அறிவு என்பது நம்ம நினைப்பது போல தொழுகை, நோன்பு, ஜக்காத் முறைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு மட்டுமல்ல பயன்படும், டோட்டல் இந்த வாழ்க்கைக்கு பயன்படும். டோட்டல் இந்த வாழ்க்கைக்கு பயன்படும். நம்ம இறைவனை அஞ்சுவதனால தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு புரிஞ்சு வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அல்லாஹ்வை யார் சரியாக அஞ்சுவார்கள், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்கள் அடியார்கள் யார், படித்தவர்கள், அறிந்தவர்கள். படித்தவர்கள் சொன்னா சர்டிபிகேட் வாங்கினவர்கள் அர்த்தம் அல்ல, மார்க்கத்தை அறிந்தவர்கள், மார்க்கத்தை புரிந்தவர்கள், மார்க்கத்தை விளங்கியவர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம் மார்க்க சட்டங்களை செய்திருக்கிறார்கள், அறிந்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் அறிந்து கொள்ள, அல்லாஹ் மார்க்க சட்டங்களை தெரியும், ஹராம் இது ஹலால் இது வாஜிப் இது சுன்னத் எல்லாம் தெரியும், யார் அறிந்து கொள்ளல. அல்லாஹ்வுடைய ஆலிமும் பி ஷரீஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்திருக்கிறார்கள், ஆனால் கைரு ஆலிமும் பில்லாஹ், அல்லாஹ்வை என்ன செய்யவில்லை, அறிவில்லை. அல்லாஹ் அறியவில்லை என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி எல்லாம் செயல்படும், எப்படி ஒருவருக்கு கொடுப்பான், எப்படி எடுப்பான், அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு எப்படி உதவி செய்வான், அநியாயக்காரனை எப்படி தண்டிப்பான், அவனது வழிமுறைகள் என்ன, அவனோட நடைமுறைகள், இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியுங்க. வாழ்க்கை பல இடங்களில் நம்ம அழகாகும். நம்ம அதாவது படிக்காத, மார்க்கத்தை விளங்காதவனுடைய வழிமுறை ஒன்றாக இருக்கும், மார்க்கத்தை படித்தவனுடைய வழிமுறை இன்னொன்றாக இருக்கும். இரண்டும் ஆரம்பத்தில் எதுவும் தெரியாது, முடிவுல தான் என்ன செய்ய தெரியும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன, ஆகிரத்து லில் முத்தகீன், இறையச்ச முடிவுகளுக்கு தான் இறுதி முடிவு. எனவே மார்க்க அறிவுல என்ன செய்வான், ஒரு தோல்வி நேரத்தில் அமைதியா இருப்பான். ஏன், வல் ஆகிரத்து லில் முத்தகீன், இறையச்ச முடிவுகளுக்கு தான் இறுதி முடிவுன்றது அவனுக்கு தெரியும். மார்க்க அறிவுல என்ன செய்வோம், இவ்வளவு தொழுது கூட அல்லாஹ் தஆலா இப்படி நஷ்டத்தையே தாரானே அப்படின்னு சொல்லுவோம். மார்க்க அறிவு இருந்தா நம்ம பொறுமையா இருப்போம், இரும்பு இருக்குது, இறுதி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எங்களுக்கு தான் தருவான். பத்ர் யுத்தத்துல சந்தோஷம் அடைஞ்சாங்க, அடுத்தது எங்கட மென்டல் எப்படி இருக்கும், ஒண்ணுல சந்தோஷம் அடைந்தா அல்ஹம்துலில்லாஹ் 13 வருஷமா தோல்வி அடைஞ்சிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கட்டத்தை அடைஞ்சிருக்கோம். அடுத்து நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும், செகண்ட் ஸ்டெப், அப்புறம் தேர்ட் ஸ்டெப் தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட என்ன நடந்தது, தடால கீழே விழுந்தாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தோண்டு போகல, ஏன் சஹாபாக்கள் தோண்டு போகல, அவங்க மார்க்க அறிவு என்ன செய்தது இருந்தது, எப்படி நடக்கும் என்ற அறிவு என்ன செய்தது இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு பதிவுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு இந்த நாட்டை பயன்படுத்திக் அதான் நான் சொல்ல வரேன். இயன்ற அளவுக்கு மார்க்கத்தை படிப்பதற்கு இந்த நாட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் இரண்டு சந்தர்ப்பம், இரண்டு விஷயங்கள் வைத்திருப்பான். ஒன்று அவனுக்கான சந்தர்ப்பம், இரண்டாவது அவன் அதை இழந்ததற்கான சோதனை. இரண்டு வாழ்க்கையில வந்துகிட்டே எல்லாரும் வாழ்க்கை, அறிவு மட்டுமல்ல பொருளாதாரம் எல்லாம். ஒரு தடவைக்கு எல்லாம் என்ன செய்யணும், பொருளாதாரம் அள்ளிக்கிறது வர மாதிரி வரும். அப்ப புரிஞ்சுக்கணும், 7 வருஷம் யூசுப் சொல்ற காலம் மாதிரி பஞ்சம் வர போகுது. எப்படி புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தஆலா ஒரு 7 வருஷத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களுக்கு பஞ்சம் தர போறானா, அதுக்கு வந்து பெரிய ஒரு அறுவடை நடக்கும், பெரிய ஒரு அறுவடை நடக்கும். ஆனா மனிதனுடைய அந்த புத்தி இல்லாத தன்மையால என்ன செய்வான் தெரியுமா, இதெல்லாம் ஒன்று ஓவோடு செலவழிப்பான், அல்லது என்ன செய்வான், அதை சரியா நிர்வகிச்சுக்கலாம். மனிதனுக்கு மார்க்க அறிவு தான் என்ன செய்வான், எல்லா விஷயத்திலையும் ஒன்று அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுப்பான். அதுக்கு போல இது ஏன் சரியா தக்க வைக்கிற சோதனை என்ன செய்வான், பிறகு கொடுப்பான். சரியா இருந்தால் வெற்றி அடைவான், சரியாக இருந்தவன் வெற்றி அடைவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே அன்புள்ள சகோதரர்களே, வகுல் ரப்பி ஸித்னி இல்மா, அல்லாஹ்விடத்துல கேளுங்க, ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவை தா, எனக்கு அறிய அதிகப்படுத்து. அடிக்கடி அல்லாஹ்விடத்துல கேளுங்க, வகுல் ரப்பி ஸித்னி இல்மா. இத கேளுங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆசான் என்பவர் படிப்பதற்கு தேவை, வழிகாட்ட தேவை. அவர் இருந்துதான் படிக்கிறது என்ற எந்த நியதியும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தான்னு சொன்னால் அறிவு உங்களுக்கு எப்படியாவது கொண்டு வந்து என்ன செய்வான், சேர்ப்பான். அதனாலதான் நாம் இப்னு தய்மியாவுடைய பிரபலியமான துஆக்கள் வந்து என்ன, யா முஅல்லிம ஆதம் அல்லிம்னி, யா முஃபஹிம சுலைமான் ஃபஹிம்னி. ஆதமுக்கு படிப்பித்தவனே எனக்கும் படிப்பிச்சிட்டான், சுலைமானுக்கு விளக்கம் கொடுத்தவனே எனக்கு விளக்கம் தான். ஏன் அப்படி அவர் கேட்டாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே கல்விக்கு ஊடகமாக இருந்தது யாரு? யாரும் இல்லை. அப்ப யா முஅல்லிம ஆதம் அல்லிம்னி, ஆதமுக்கு என்னது, அதாவது அறிவை கொடுத்தவனே எனக்கு அறிவை தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா அங்க என்ன செய்றார், ஊடகம் இல்லாம படிச்சுட்டு இருந்தான். வஹம்னா சுலைமான், சுலைமானுக்கு விளக்கத்தை கொடுத்தவனுக்கு குர்ஆன் வசனம் சொல்லுது. அப்ப என்ன, யா முஃபஹிம சுலைமான், சுலைமானுக்கு விளக்கம் கொடுக்க இன்னொரு அல்லாஹ் என்ன செய்யல, ஏற்படுத்தல. சுலைமானுக்கு விளக்கம் கொடுத்தவனே எனக்கு விளக்கம் தான் என்று கேட்டான். இது அல்லாஹ்வை நம்ம நெருங்குவதற்கான இந்த மாதிரியான துஆக்கள் மூலம் என்ன செய்றோம், நம்ம அல்லாஹ்வை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று காட்டுறோம். வகுல் ரப்பி ஸித்னி இல்மா, அல்லாஹ் தஆலா என்ன செய்றார், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜா. உங்களில் யார் ஈமான் கொண்டார்களோ, அறிவு கொடுக்கப்பட்டார்களோ அவர்களது தரஜாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்துவான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமாக இல்மை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வதோடு உங்கள் குழந்தைகளை கற்றுக்கொள்ள வைங்கள். இன்றைக்கு என்ன இன்னொரு சோதனைனா, தான் அறிவில்லை என் பிள்ளைக்கு அறிவு என்று சொல்றது ஒரு பெருமை நிறைய பெற்றவர்களுக்கு. எனக்கு தெரியாதெல்லாம் என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு, அது சந்தோஷமான விஷயம். பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கிறது சந்தோஷம். ஆனா அவருடைய மனத்தனத்தை என்ன செய்வாரு, எனக்கு கூட இது தெரியாது, இது சிறப்பான கேட்டு அது சிறப்பான இடத்துல சொல்லுவாங்க. இதையே பிள்ளையோட சம்பந்தப்படுத்தாம வெளியே சொல்லி பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு கோபம். பிள்ளையோட சம்பந்தத்தை சொல்ற டைம்ல மட்டும் சந்தோஷப்படுவாங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியாது, உங்க பிள்ளை தெரியுதா சந்தோஷம். பிள்ளை விட்டு தனியாக சொல்லுங்க, உங்களுக்கு இது தெரியாதுன்னு, அதில் தெரிஞ்சு என்ன செய்ய போறோம்னு என்ன செஞ்சுருவாரு, திருப்பி கேட்டுருவாரு. இது இந்த மாதிரியான அறியாமை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்படுகின்ற மனோபாவம் நிறைய பேருக்கு என்ன செய்யுது, வளர்ந்து. அறியாமை கவலைப்படாது, ஆனா அறியாமை ஏற்று சந்தோஷப்படுற காலம் என்ன செய்யுது, வந்து கொண்டு நல்லதா அதை படிக்கல அப்படின்னு அதுல சந்தோஷப்படுற நிலைமையில் உள்ள ஒரு காலம் போயிட்டு இருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது வீட்டில் அதே நேரம் மார்க்க அறிவுன்ற பேர்ல பிரயோசனமா கற்றுக்கொள்கிறோம்னு பாருங்க. டைம் வேஸ்ட், டைம் என்ன செய்யும், மார்க்க அறிவுன்ற பேர்ல நம்ம டைம் சும்மா போய்கிறது. நிறைய பேருக்கு மார்க்க அறிவுண்டாவே என்ன, அத்தையாத்து விரல சேர்த்து சுண்ணத்தாயில என்று ஆய்வு செய்யறது மட்டும்தான் மார்க்க அறிவு நினைச்சுக்கிறீங்க. அத்தையாத்து விரல சேர்த்து சுண்ணா ஹதீஸ்ல வருது, அது கருத்து புறம்பாடான விஷயமா நம்ம சுண்ணா நினைக்கிறோம், அது ஒரு அம்சம். ஆனா இதை ஆய்வு செஞ்சதுக்கு மறுப்பு எழுதுற மட்டும்தான் ஐமன் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. மார்க்க அறிவை தேடுங்கள், மார்க்க அறிவை படியுங்கள். இந்த படிப்பதனாலதான் நான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனது இன்றைய தலைப்பு இதுக்கு முன்னுரையாக இருப்பதனால நான் சொல்றேன். எனது தலைப்பு என்னன்னு சொன்னா, நாங்கள் எதையும் ஆய்வு செய்யாமல் நம்பக்கூடாது, எதையுமே ஆய்வு செய்யாமல் நம்பக்கூடாது. ஆய்வு என்று சொன்னா நம்ம போய் அரபெல்லாம் படிச்சு ஆய கலைகள் படித்து ஆய்வு செய்யறது சொல்லல. ஒன்றில் நாங்க நம்புவதற்கு முன்னால் அது சம்பந்தமான இல் நம்மகிட்ட இருக்கணும், நம்புவதற்கு முன்னால் அது சம்பந்தமான அறிவு இருக்கணும். அல்லது அது சம்பந்தமாக நிச்சயமாக இவருக்கு ஒரு நல்ல இல்முள்ளவர் நம்புறவர்கிட்ட கேட்கணும். இது ரெண்டும் இல்லாம செய்திகள் நம்புறது போல இருந்தோன்னு என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. செய்திகள் நம்புவது போல இருந்து நம்பக்கூடாது. இதனால் என்ன என்னதுக்கு பாதிப்பு தெரியுமா, நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு முதல் பாதிப்பு. இபாதத்துகள், மார்க்க விஷயங்கள், தவறான பதிவுகள், தவறான நம்பிக்கைகள் எதனால வரும், இந்த தவறான செய்திகளை ஆய்வின்றி நம்புவதனால வரும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், எங்களது குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இந்த உலக வாழ்வுடைய விஷயங்கள் நிறைய பாதிக்கும். இரண்டு. மூன்றாவது பொருளாதார வாழ்க்கை, இது இவைகள் பாதிப்பு. மூன்று. நான்காவது, நாங்கள் தவறான செய்திகளை பரத்துகின்ற ஊடகமாக மாறிவோம். இது ஒரு வித்தியாசம். நாங்களே என்ன செய்வோம், தவறான செய்திகளுக்குரிய மீடியான்னு அவர் தான் அந்த லெவலுக்கு என்ன செஞ்சுருவோம், நாங்க மாறிவிடக்கூடிய வாய்ப்பு என்ன செய்கிறது, இவைகள்லாம் இருக்கிறது. அதனால அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள்ல இருந்து என்ன போகுதோ அது இரண்டாவது, எங்கள்ல இருந்து என்ன வருதுன்னு முதலாவது. எங்களுக்கு என்ன வந்து சேருவதுன்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், முதலாவது பார்க்க வேண்டும். எல்லா செய்தியும் கேட்காத பிரச்சனை இல்லை, எல்லா செய்தியிலும் நம்ம கேட்கலாம். அதனாலதான் ஒரு அறிஞர் சொல்றார், இதா, அதாவது நீங்க வந்து இதா ஜமாஅத்த ஃபகம்மிஷ், நீங்கள் சேர்த்தால் எல்லாத்தையும் சேருங்க, கண்டதெல்லாம் சேருங்க, பிரச்சனை இல்லை. வ இதா ரவைத ஃபஃப்திஷ், நீங்க யாருக்காவது ஏதாவது செய்தி அறிவிக்க போறீங்களா, ஆய்வு செய்யாம என்ன செய்ய வேண்டாம், தஃப்தீஷ் செய்யாமல் அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு என்ன, அந்த மாதிரி நம்ம இல்லை.
எதையும் நம்ம ஆய்வு செய்யாம நம்ப கூடாது. நாளை மறுமையில் இது ஒரு பெரும்பாவம். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இதை எதுல மட்டும் தெரியுமா பெரும்பாவம் நினைக்கிறோம்? ஆய்வுல உணர்றது 2 விஷயத்துல மட்டும். ஒன்று அவதூறு, இதுல பெரும்பாவம் நினைக்கிறோம். இரண்டாவது மார்க்க அறிவு இல்லாம நம்ம விதத்தை செஞ்சுருவோமா, தவறான செய்திகளை செஞ்சுருவோமா, இது ரெண்டும் இல்லாம மற்ற விஷயங்களை பத்தி எங்களுக்கு எந்த விதமான கவனமும் இல்லை. மற்ற விஷயங்கள் அவர்தான் அரசியல் அவதானி, அவர்தான் விஞ்ஞானி, அவர்தான் பொறியியலாளர், அவர்தான் வைத்தியர், அவர்தான் மார்க்கறிஞர், எல்லாம் அதை பத்தி கவலையே இல்லை. எதில் மட்டும் கவலை வரும்? மற்றவங்க விஷயத்தை பேசக்கூடாது என்று அதுல சில பொழுதுகள் என்ன செய்வாங்க, பேணுதலா நின்றுவாங்க. அதுல நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்லை, ஆனா ஓரளவு என்ன செஞ்சுவாங்க, நின்றுவாங்க. இரண்டாவது மார்க்க விஷயத்தில் நின்றுவாங்க. இதெல்லாம் அல்லாத பகுதிகள் எல்லாம் செய்திகள் தாராளமாக சேர்ப்பதும் தாராளமாக அறிவிப்பதும் அப்படி மடிந்து போயிருக்கிறது. நான் இப்பொழுது நினைத்தால், எனக்கு நேரம் சுருக்கமாக இருப்பேன், அப்படி இப்போது நினைத்தேன் சொன்னால், இன்றைக்கு ஒவ்வொருவருடைய தலையில இருக்கக்கூடிய இந்த தவறான சிந்தனைகள், அதாவது வெறுமனே மார்க்க விஷயங்கள் மட்டுமல்ல, உலக விஷயத்திலே நம்ம எத்தனை தவறான சிந்தனைகளை நம்பி இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க முடியும். ஆனா நீங்க அதை உறுதியான நம்பிக்கையா செஞ்சிருப்பீங்க. நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அளவில் எல்லா துறையிலும் எங்களுக்கு தவறான நம்பிக்கையை பதிந்து கொண்டிருக்கின்றன. காரணம், நாங்கள் அவைகளை அறிவு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், உண்மையான தகவல்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அப்படித்தான் பழகி இருக்கோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதற்கும் எல்முக்கும் சம்பந்தம் இல்லை. அதனாலதான் நான் மார்க்க அறிவு மிக முக்கியம் என்று சொன்னேன். மார்க்க அறிவு தான் உங்களுக்கு இந்த விஷயத்திலே வழிகாட்டும். மார்க்க அறிவோட நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு செய்தியை உள்வாங்குவதற்கு உங்கள்கிட்ட ஒரு இடம் இருக்கு. இவ்வளவுதான் இந்த செய்தி. நீங்க கேட்கிற செய்தியெல்லாம் கல்விக்கு போகக்கூடாது, நினைக்கிட்டா அப்படி ஆழ்மனத்தில் போய் நம்பிடக்கூடாது. ஒரு செய்தி இங்க வைக்கணும், இந்த செய்தி இங்க, இந்த செய்தி இங்க, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை பேச வேண்டிய எதை பேசக்கூடாது எல்லாரும் புடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா எதை பேசக்கூடாது பேச வேண்டியது உங்களுக்கு இருக்கு, நினைக்கிட்டா எதை பேச வேண்டுமோ அதை பேசக்கூடாதெல்லாம் இருக்கு. இல்மில்லாத மார்க்க அறிவு சரியான பாதிப்பு. மார்க்க அறிவு இல்மில்லை என்று வைங்க, மார்க்க அறிவில் எல்லா விஷயம் உங்களோட வியாபாரத்தை கூட பாதிக்கும். நம்ம நினைக்கிற எங்கேயோ நஷ்டம், வியாபாரம் எல்லா சைடையும் நம்ம என்ன செய்வோம், பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் இந்த தலைப்போடு நிறைய சம்பந்தம் உள்ள ஒரு அம்சம் எலிமெண்ட். எனவே இரண்டாவது கட்டத்துக்கு வருகிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் செய்திகளை ஆய்வு செய்வது, செய்திகளை எடுத்து சொல்வது இஸ்லாமிய மார்க்கம் போன்று ஆத்தன்டிக்கான வழிமுறையை கடைபிடித்த ஒரு மார்க்கம் உலகத்திலேயே கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலும், அதாவது இஸ்லாம் என்றால் அல்லாஹ் தஆலா சொன்னது, அல்லாஹ் தஆலா வஹீ மூலம் தன் தூதருக்கு அறிவித்த செய்தி, இப்படித்தானே? இதான் இஸ்லாம். நினைச்சதை உங்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்படி என்றால் இஸ்லாத்தை பாதுகாத்தல் என்பது அந்த செய்திகளை பாதுகாத்தல் தான் இருக்கு. அந்த செய்திகளை பாதுகாத்தல் தான் இருக்கு. அப்ப அந்த செய்திகளை பாதுகாக்கின்ற முறையில் தான் அந்த டோட்டல் இல்மு தங்கி இருக்கு. இந்த செய்திகளை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய செய்தியும் அல்லாஹ்வின் தூதருக்கு வழங்கிய செய்தியை பாதுகாப்பதற்கு இஸ்லாமிய சமுதாயம் கடைபிடித்த முறை இருக்கிறது. இது போன்ற ஒரு முறையை உலகத்தில் எந்த சமுதாயமும் கடைபிடிக்கவில்லை. நான் சொல்லல, ஓரியன்டலிஸ்ட் கீழத்தைய ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. மேற்கத்தைய உலகத்திலிருந்து கீழே உலகத்தை ஆய்வு செஞ்சாங்க. கிழக்கு உலகத்தை, அதாவது கிழக்கு உலகம் பழமையான உலகம், ஐரோப்பா உட்பட பழமையான உலகம். ஆனா அமெரிக்கா என்பது அது ஒரு புதுசாக நாகரிகம் அடைஞ்ச உலகம். அந்த ஓரியன்டலிஸ்ட் அந்த கீழத்தையவாதிகள் செஞ்சாங்க. இங்கெல்லாம் வந்தாங்க ஐரோப்பியர்களை ஓரியன்டலிஸ்ட் கூட சேர்த்தீங்க, அது வேற, சரியா? அங்க போய் ஆய்வு செய்யக்கூடிய எல்லாரும் என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய சமுதாயத்துடைய இந்த ஆதாரத்தன்மை இஸ்லாமிய சமுதாயத்தை அறிஞர்கள் பாதுகாத்தது கொண்டு உலகத்தில் யாருமே பாதுகாக்கல. அந்த அளவுக்கு இவர்களை தூண்டியது எதை நினைக்கிறீர்கள்? அதே இஸ்லாமிய மார்க்கம். அவர்கள் உளமாற நம்பி வந்த அந்த நம்பிக்கைகள், ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் ஆய்வோடு நம்ம சொல்ல வேண்டும், இல்லை என்றால் அதோட குற்றங்கள், இது போன்ற விஷயங்கள், இவைகள் தான் என்ன செய்தது நாம பார்க்கிறோம். பைபிள் சொல்றது, நம்ம பொய் சொல்வதனால் இறைவனுக்கு ஒரு நலவு நடக்குமாக இருந்தா பொய் சொல்லியாவது என்ன செய்ய, அந்த நலவை ஏற்படுத்துங்கன்னு பைபிள் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பொய் சொல்வது உங்களுக்கு மீது இன்னொருவர் பொய் சொல்வது போன்றல்ல, என் மீது பொய் சொல்வது. என் மீது பொய் சொல்லுகின்றவன் நரகத்திலே ஒரு இடத்தை செய்யறான், தங்க வைத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்ற செய்தியை பார்க்க எவ்வளவு நேருக்கு இருக்கு. இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம். அதனால இஸ்லாத்துடைய தூது ஆதாரப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? எவர்கள் ஆதாரப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். என்ன? இஸ்லாமிய சமுதாயத்தில் மனிதர்கள் விட்ட தவறுகளும் பாதுகாக்கப்படும், அவர்கள் விட்ட தவறுகளும் பாதுகாக்கப்படும், ஆதாரப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆனா நினைச்சதை பாதுகாத்து நினைத்ததை விட்டவனுக்கு என்ன நடக்கும்? எதெல்லாம் பாதிப்போ அதெல்லாம் என்ன செஞ்சிருப்பான், வெற்றிப்பான். எதெல்லாம் சார்போ அதெல்லாம் சேர்த்திருப்பான்.
அதனால பாதுகாக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துடைய வாழ்க்கை அப்படி எதிரிகளுக்கு முன்னால கூட வெளிச்சமா நிற்கிற அளவுக்கு ஆதாரபூர்வமானது. கிட்டத்தட்ட 5 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய வரலாறு, பாதுகாத்தவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சொல்லுவோம், பாதுகாக்காம புயலாக ஒரு செய்தி எழுது அவர் புயலாக அவருடைய வரலாறுகளும் அதாவது முடிவெழுது கிளீனா வைக்கிற அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு ஆதாரபூர்வமான ஒரு சமுதாயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வரலாறு, இஸ்லாமிய வரலாறு எங்களையே கொஞ்சம் பேர் அதை நம்புறாங்க. குர்ஆன் ஹதீஸை பாதுகாக்க வரலாறு என்ன செய்யல, பாதுகாக்கல, அதுல நினைச்சதை என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம், நம்பி இல்லை. வரலாறு ஆதாரபூர்வமாக என்ன செய்கிறது, எங்களுக்கு முன்னாலே நம்ம நினைச்சு சரிப்பலை பிரிக்கக்கூடிய அளவில் ஆதாரபூர்வத்தை தேடி எடுக்கக்கூடிய அளவில் என்ன செஞ்சீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நல்ல தரமான பொருத்தமான ஆதாரபூர்வமான செய்திகளை சொல்ல வேண்டிய ஒரு மார்க்கத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே இதுதான். இதை நீங்க மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்க. வேற உலகத்தில் எந்த மதம் என்ன செய்யல அப்படி தங்களது அடிப்படை பாதுகாத்துக் கொள்ளவில்லை. இது பாதுகாப்பு. இஸ்லாம் செய்திகளை ஆய்வு செய்து நம்ப வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கத்துடைய ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. அதன் அடிப்படையில் இருந்தாலும் பாதுகாக்கப்பட்டது. இரண்டாவது விஷயத்தை பார்க்க, அதாவது இஸ்லாமிய சமுதாயம் ரசூல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார், எப்படி ஒரு தகவல் விஷயத்திலே ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு வசனம் சொல்றான் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ், அழகான வசனம். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு அறிவில்லாத விஷயங்களில் தொடர்ந்து செல்லாதே. அறிவில்லாத விஷயங்களை தொடர்ந்து செல்லாதே. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஸ் ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. ஏனென்றால் பார்வை, அதே போல காது, அது போல இது எல்லாமே என்ன செய்யப்படும், விசாரிக்கப்படும். நாளை மறுமையில் இன்னஸ் ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நாளை மறுமையில் இவைகள் அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்படி என்றால் செவி வழியாக நீங்க எதையெல்லாம் கேட்டீங்களோ அதை என்றைக்கு நீங்க பிராக்டிஸ் கொண்டு வரீங்க, பிராக்டிஸ் ஒன்று நீங்க செய்யறது, அதை மற்றவங்க என்ன செய்யறது, அந்த செய்தியை சொல்றது, பிராக்டிஸ் கொண்டு வந்துட்டீங்க. இப்படி கொண்டு வந்தால் விசாரணை உண்டு. கேட்டதுக்கெல்லாம் என்னது விசாரணை. எதை இஸ்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்றதோ அதை கேட்டதுக்கெல்லாம் என்னது பாவம் உண்டு. ஆனா கேட்கறதுக்கு அனுமதி, ஆனா அதை புல பண்றதுக்கோ மற்றவங்களுக்கு சொல்றதுக்கோ அனுமதி இல்லாத விஷயத்தை ஒருவன் செய்தான்னு சொன்னால் நாளை மறுமையில இதுக்கு என்னது விசாரணை. எல்லா விஷயத்தையும் விசாரணை சரியா நடக்கிறோமா. அதே போல வல்பம், பார்வை, பார்க்க கூடாதுன்னு ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறது, அதை பார்த்தாலே கேள்வி. ஆனா எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லல. பார்த்த பார்வை அடிப்படையில் நீங்கள் செயல்பட ஆரம்பித்து அல்லது பரட்ட ஆரம்பித்தால் அது என்ன விசாரிக்கப்படும். அது மாத்திரமல்ல, என்ன உள்ளமும் விசாரிக்கப்படும். உள்ளமும் விசாரிக்கப்படும். அது என்ன, தவறான செய்தி வந்துட்டு உள்ளத்துக்கு ஒரு வேலை இருக்கு. நிறைய பேர் உள்ளத்தை நினைக்கிறதுக்கு மட்டுமே செய்யறாங்க. உள்ளம் என்றது வெறும் நினைச்சிட்டு விட்டுருவோம் இல்ல, உள்ளத்திலேயே பல பகுதிகள் எங்களுக்கு தெரியும். ஒன்று தகவல் எடுத்து பேசாம வச்சுக்கிறீங்க, இரண்டாவது என்ன சரிதான் அப்படின்னு என்ன செய்யறது, நம்பி விடுவது. அதை சரிதான் என்று நம்பி விடுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரிகள், அந்த நிலைமை நடந்தால் அது என்ன செய்யப்படும், இது அமலுல் குலூப்னு சொல்லுவாங்க. அமலுல் குலூப் இதயத்திலே வேலைகள்ல ஒன்று. அப்ப இதுவும் என்ன செய்யப்படும், விசாரிக்கப்படும். அன்புள்ள சகோதரர்கள், இந்த வசனத்தை உங்களோட கண் முன்னால வச்சுக்கணும். உலகத்துல எந்த செய்தி வந்தாலும் வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன் இன்னஸ் ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், ஃபாஸிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்க என்ன செய்யுங்க, விட்டு விடுங்கள், தூக்கி வீசி விடுங்கள் என்று கூட குர்ஆன் சொல்லுது. நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். நம்ம எப்படி சொல்லுவோம், யாராவது அவனுக்கு தெரியும் தானே, அவனே ஒரு பொய்யன், அவன் மோசமானார், அவனை போய் நீங்க நம்பிட்டீங்கன்னா நம்ம முடிச்சிருவோம். ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஃபததப்பது, உண்மையா பொய்யான்னு விசாரித்துக் கொள்ளுங்கள். செய்தியை ஆய்வு செய்ய சொல்ற அழகான மார்க்கம் இஸ்லாம். நினைச்சு பாருங்க, ஒரு செய்தியை உண்மைப்படுத்துங்க. வேற யாராவது சொல்றாங்களா, சரியா உண்மைப்படுத்துங்க. ஏன்னு சொல்றேன், நீங்க சொன்ன உடனே நம்பிட்டீங்கன்னு வைங்க, நீங்க சில வேலை செய்வீங்க, செய்த பின்னால் என்ன செய்வீங்க, இப்படி செஞ்சிட்டனே நம்ம கவலைப்படுவோம். நிறைய பேர் மன்னிப்பு ஒரு ஆயுதமா வச்சுக்கிறேன், செய்யறதெல்லாம் செய்யறது சாரி என்று மன்னிப்பு கேட்டு மன்னிக்கல, நீ செஞ்ச வேலைக்கு மன்னிக்கலாமே மிகும் விளையாட்டா, நான் மன்னிப்பு கேட்டு மன்னிக்கல சொல்ல சிம்பிளா சொல்லிடுவாங்க. விளையாட்டா, நான் மன்னிப்பு கேட்டேன், பெரிய ஒரு குற்றம் சொல்லி அவரோட வாழ்க்கை பாதிச்சு நாளைக்கு துண்டா மாறி அதுக்கப்புறம் பப்ளிக்காக நிரூபிக்கப்பட்ட உடனே மன்னிச்சு அப்படி அவர் மன்னிக்க மாட்டார். கல் நெஞ்சம், இவ்வளவு மன்னிப்பு கேட்டு என்ன செய்யல, மன்னிக்கல, இப்படி சாதாரணமா முடிக்கிற விஷயமானு கேட்குறேன்.
சிம்பிளா அந்த மன்னிப்புன்ற ஒரு வசனத்தை செஞ்சு மன்னிக்கல் இஸ்லாம் சொல்லுது அப்படி வானான்னு சொல்லல, மன்னிக்கிறது காரணம் உண்டுகிறது. ஆனா நீ செஞ்ச தவறுக்கு ஒரு வெயிட் இருக்கிறது, நீ செய்த தவறுக்கு ஒரு வெயிட் இருக்கிறது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வுகளை அப்படி கூட்டி வைக்கிற மாதிரி அல்லாஹ் தான என்ன செய்யல, எங்களுக்கு சொல்லவில்லை. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும், எதிர்காலத்துல நம்ம கவலைப்பட வேண்டி வரும். துஸ்மி அலாமா ஃபால்தும் நாதிமின் என்று குர்ஆன் வசனம் சொல்வதை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅமா யுரீபுக இலா மா லா, உனக்கு சந்தேகம் வரக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சந்தேகம் வராத விஷயங்கள் வரைக்கும் விட்டு. அப்படின்னா சந்தேகம் வந்ததை விட்டுரு, உனக்கு சந்தேகம் இல்லாத என்ன செய்யும், ஈடுபடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் இந்த உறுதிப்படுத்தலை, சரியான தகவலை சேமித்தலை, வரக்கூடிய செய்திகளை சேமித்தலில் மிகவும் கட்டுப்பாடாகவும் நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களையும் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பேசிக் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதுல நிறைய செய்திகள் சொல்லலாம், சந்தர்ப்பங்களில் சொல்றேன். முதலாவது அம்சம், நம்ம எந்த செய்திகள் வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டிய கட்டளை குர்ஆன் சுன்னாஹ் சொல்லியிருக்கு. இதை வைத்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை கூட நிறைய என்ன செய்தார்கள், தரம் பிரித்தார்கள். இந்த மாதிரி வசனங்கள், இந்த மாதிரி செய்திகள்லாம் தரம் பிரிக்க சொல்லுது. எந்த அளவுக்கு சொல்லுது, உதாரணம் தஅமா யுகைலா மா லா, உனக்கு சந்தேகம் வருவதை சந்தேகம் வராத வரைக்கும் விட்டுவிட. அர்த்தம் என்ன, ஒரு செய்தி வந்தா அது இல்லைன்னு சொல்லாத, இருக்குன்னு சொல்றாங்க வச்சு. என்றைக்கு உனக்கு சந்தேகம் இல்லாத பொழுதோ அப்படி உறுதிப்படுத்து, அது வரைக்கும் என்ன செய்யாத, வெளியே சொல்லாத. அப்ப சந்தேகமான செய்திகளை தூக்கி வீசாதேன்னு சொன்ன மாதிரி, வைத்துக்கொள் என்று சொன்ன ஒரு மாதிரி. தகவல் விஷயங்கள்ல நம்ம சந்தேகமான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, வீசி விடக்கூடாது. தகவல் விஷயங்கள் பல பேசுற விஷயங்களா நமக்கு தேவையில்லை என்ன செஞ்சிடணும், அதை விட்டு விட வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது விஷயம். இஸ்லாத்துடைய முதல் ஆதாரமே இஸ்லாம் ஒத்தன்டிகேஷனை பாதுகாத்த முறை. இரண்டாவது குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸ்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த ஆதார ஒரு விஷயத்தை விசாரிக்கல் படித்தல் சம்பந்தமாக தெளிவான விஷயங்களை சொல்கிறது. நம்ம குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இவையெல்லாம் பார்த்து விளங்கி இருந்தோம்னா, அல்லது இது சம்பந்தமாக குர்ஆனும் சுன்னாவும் தகவலை எடுத்தல் பரத்தல் சம்பந்தமா என்ன சொல்கிறதேன்னு நம்ம தேடி படிச்சிருந்தோம்னா எவ்வளவு ஒரு உறுதிய கட்டுப்பாடு நம்மளுக்கு இருந்திருக்கு. அன்புள்ள சகோதரர்கள், இது மிக முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைக்கு கவலைக்கிடமான விஷயம், நாங்கள் எல்லாம் இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ரிப்போர்ட்டரா மாறிக்கிறோம். எல்லா விஷயங்களையும் செய்தி பரத்துற லெவல்ல நம்ம இருக்கிறோம். அதற்கு மெயினான முக்கியமான காரணம் என்ன, முகநூல், பேஸ்புக். விளங்கிட்டா, ஒருத்தர் முகத்தை பார்க்கிற அளவுல செஞ்சுக்கிறான் வச்சுக்கிட்டு. இப்ப போட்டோ போடாட்டி முகம் பார்த்துடலாம். இப்ப பேஸ்புக்ல போட்டோ போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆள் எழுதுற எழுத்துலயே முகம் என்ன செஞ்சிடும், விளங்கிடும். அதான் முகநூல். முகநூல் இப்ப இன்றைக்கு போட்டோ யாரே இருக்கு, ஆள முகம் எப்படி விளங்குது, எதை வச்சு விளங்குது, எழுதுற எழுத்துலயே நான் இவ்வளவுதான் அப்படி என்ற லெவலுக்கு என்னது இன்றைக்கு பேஸ்புக் ஒரு ஊடகமா மாறி இருக்குது. இதனால என்ன சரி, இப்ப எல்லாருமே அப்படி வாசிக்குது. அங்கே ஒருவன் படுகொலை நம்பிட்டாச்சு, அங்கே ஒருவன் படுகொலைன்னா ஒரு அடியே நம்பிட்டாச்சு. அவ்வளவு மத்த உண்மையை விசாரிக்கிறது இல்ல, உடனே நம்பிட்டாச்சு. ஏன்டா இப்ப அது அந்த அளவுக்கு ஊடகமா நம்பிக்கிறோம், முழுமையா எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது என்னது, அல்லது ஏதாவது ஒரு பசாத பத்தி வருதா, உடனே நம்பிட்டாச்சு. அல்லது இங்க இவனையா பத்தி தவறான செய்தி வருதா, உடனே நம்பிட்டு. அல்லது என்ன செய்தி வந்தாலும் அடுத்தது என்ன செஞ்சிருது, நம்புறது. அதை எழுதுறவனே இதை பொய் மாதிரி எழுதினாலே தவிர எந்த செய்தி வந்தாலும் நம்புறது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அது பொய்யாக இருந்தா அது விளங்கிடும், அது உண்மையா தான் இருக்கின்றது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், செய்தியை எழுதுகின்ற